வணக்கம் அனைவருக்கும். நான் நேஹா, ஒரு பயிற்சி மருத்துவர். இந்தியாவில் சோரியாசிஸ் நோயாளிகள் உள்ளனர். இந்த நோயால் பல வருடங்களாக பாதிக்கப்படுவதால் அவர்கள் கவலை அடைகிறார்கள். அதனால் சோரியாசிஸ் நோயாளிகள் என்னிடம் கேட்கிறார்கள், என்ன உணவு கூட்டத்தில் சேர்க்க வேண்டும், சோரியாசிஸ் விரைவில் குணமாக வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோரியாசிஸ் நோயில் 3 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. நாம் எப்போது நோயாளியை சிகிச்சை செய்கிறோமோ முதலில் உணவு நல்லதும் ஆரோக்கியமானதும் இருக்க வேண்டும். உணவு எவ்வளவு நல்லதாக இருக்கும் உங்கள் வழக்கத்தை தீர்க்க எங்களுக்கு உதவும். இரண்டாவது முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கை முறை. நீங்கள் எப்போது தூங்குகிறீர்கள், எப்போது எழுகிறீர்கள், பழக்க வழக்கங்கள். நீங்கள் மது புகையிலைக்கு அடிமையாக இருக்கிறீர்களா, உங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் எவ்வளவு நடைபயிற்சி செய்கிறீர்களா, இந்த அனைத்து விஷயங்களும் முக்கியமானவை. மற்றும் மூன்றாவது முக்கியமான விஷயம் உங்கள் சரியான ஹோமியோபதிக் சிகிச்சை மருந்துகள். அந்த வகை வழக்கங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கிறோம். நல்ல வாழ்க்கை முறை மற்றும் நல்ல உணவு கூட்டத்தை நீங்கள் பின்பற்றினால் மட்டுமே. டயட்டை பற்றி பேசினால் பருப்பு வகைகள் அதிக பலன் தருமா, பருப்பு சாப்பிட்டால் சுவரில் வைத்து எடுக்கலாமா, பருப்புகளை சாப்பிடலாம் என்று நோயாளிகள் அடிக்கடி கேட்கிறார்கள். மற்றும் காய்கறிகள் நோயாளிகள் கேட்கிறார்கள், அதிக காய்கறிகள் சாப்பிட வேண்டுமா அல்லது பருப்பு வேண்டுமா, எனது உணவு கூட்டத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் புரோட்டீன் உங்களுக்கு மிக முக்கியமான ஆதாரம் என்று நாங்கள் எப்போதும் நோயாளிகளிடம் கூறுகிறோம். உங்களுடைய உணவில் நல்ல சமநிலை இருக்க வேண்டும். உணவு கூட்டத்தில் புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் ஆரோக்கிய கொழுப்பு இருக்க வேண்டும். நீங்கள் செரிக்க புரதத்தை தேர்வு செய்ய வேண்டும். வாயு அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கக்கூடாது. மற்றும் உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும். பச்சை பருப்பு, மசூர் பருப்பு மற்றும் அரகர் பருப்பு சிறந்த பருப்புகள் என கருதப்படுகின்றன. சோரியாசிஸ் நோயில் நல்ல முடிவுகளை எடுக்கிறது. மேலும் நீங்கள் பச்சை பருப்பு அல்லது மோத் பருப்புகளை முளைக்கவிட்டால் அதை காலை உணவாக எடுத்துக்கொண்டால் இது மிகவும் நல்ல முடிவுகளை தருகிறது. நோயாளியில் நாம் கூறினால் கீழே உள்ள தகவல்களை நிலைநாட்டுகிறது. முயற்சிக்க நீங்கள் 3 உணவுகள் எடுத்தால் 3 உணவுகளில் சிறிது புரதம் உள்ளதா உறுதி செய்க. மற்றும் காலை உணவிலும் நீங்கள் வெறும் புரத மூலங்களை எடுத்தால் அது மிகவும் நல்லது. இப்போது நாம் பற்றி காய்கறிகள் பற்றி பேசுகிறோம். குளிர்காலம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் பல வகை மற்றும் பச்சை காய்கறிகள் வருகின்றன. பத்துவா இருந்தது விஷயங்களும் சோரியாசிஸ் நோய்க்கு உதவும். இரும்பு உள்ளடக்கம் நல்லது. எதிர்மறை ஆக்சிஜன்களை எதிர்க்கும் பண்புகள் உள்ளன. உங்கள் உடலில் உள்ள இலவச ரேடிகல்களை பிடித்து அவற்றை நிலைநாட்டுவது குறைப்பது. இந்த பச்சை காய்கறிகள் உதவியாக இருக்கின்றன. காய்கறிகளில் எதிர்மறை அழுத்தங்களை எதிர்க்கும் பண்புகள் உள்ளன. உங்கள் உடலில் நடக்கும் வீக்கம் குறைக்கிறது. இது அழற்சி குறியீடுகளாகும். இதனால் உங்களுக்கு சோரியாசிஸ் பிளவுகள் உருவாகின்றன. கீறல் ஏற்படுகிறது, குறைக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் உணவில் புதிய பச்சை காய்கறிகளை சேர்க்கவும். மற்றும் ஒவ்வொரு உணவிலும் பருப்பு இருக்க வேண்டும். இந்த உணவு கூட்டத்தை பின்பற்றினால் சோரியாசிஸில் ரொம்ப நிவாரணம் கிடைக்குது, காணலாம். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பதாக. பருப்பு எடுக்க வேண்டும் மற்றும் எப்படி காய்கறிகளை எடுக்க வேண்டும், மேலும் உங்கள் உணவுகளில் அதை பிரிக்கலாம். இதற்கான தகவலுக்கு நீங்கள் இந்திய ஹோமியோபதி குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அங்கு இருப்போம். நன்றி.